Hi viewers, welcome to our channel Open Tech Support. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். தேவையான விஷயமாக கூட இருக்கலாம். என்ன கேட்குறீங்களா? நம்ம லேப்டாப்பில் வைஃபையோட பாஸ்வேர்டு எப்படி நம்ம பார்க்குறது? அதாவது நம்ம லேப்டாப்பில் என்னென்ன டிவைசஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் வைஃபையில், அதோட பாஸ்வேர்டை எப்படி பார்க்கலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வைஃபையோட பாஸ்வேர்ட், அதாவது நம்ம லேப்டாப்பில் இது வரையும் எந்தெந்த வைஃபை டிவைசஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த டிவைஸஸோட வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் நம்ம லாகின் பண்ணிவிடுங்க. சர்ச் பாரில் CMD டைப் பண்ணுவோம். டைப் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்ட் ஷோ ஆகும். அதில் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம கிளிக் பண்ணுவோம். do you want allow this app அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துருவோம். ஸோ எஸ் கொடுத்தோன்னா நமக்கு பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரீன் இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஷோ ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டிவைசஸ்லாம் வைஃபை இதுவரையும் நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட் நெட் wlan ஷோ ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் டைப் பண்ணோம். நல்லா பார்த்துங்க. netsh netsh wlan ஷோ ப்ரொஃபைல் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தோன்னா நம்மளோட இதுவரையும் இந்த லேப்டாப்பில் என்னென்ன வைஃபை டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ கிட்டத்தட்ட இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிவைசஸ் வைஃபையில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம எந்த டிவைசஸோட பாஸ்வேர்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த வைஃபையோட டிவைஸோட பாஸ்வேர்டு என்னன்னு நான் பார்க்க போகிறேன். அப்போ அதுக்கான கமாண்ட் நம்ம டைப் பண்ணோம். அதே கமாண்ட் தான் நெட் wlan ஷோ ப்ரொஃபைல் டைப் பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வைஃபையோட நேமை நம்ம இங்கே டைப் பண்ணோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸஸோட நேம் டைப் பண்ண போகிறேன். ஸோ அது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு கீ ஈக்குவல் கிளியர், இதுதான் பாஸ்வேர்டுக்கான கமாண்டு. ஃபஸ்ட்டு அந்த ஷோ ப்ரொஃபைலுக்கான கமாண்ட் தான் நம்ம நெட்ஸாக கொடுத்துருந்தோம். அதோட எந்த டிவைஸஸோட நேமு ப்ளஸ் அதோட பாஸ்வேர்டு என்னமோ கீ கிளியர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கனெக்டிவிட்டி செட்டிங்ஸ் அப்படி போட்டு அந்த வைஃபை டிவைஸோட டீட்டெயில்ஸ் முழுக்க நமக்கு வரும். இதில் பாஸ்வேர்டு நமக்கு எங்கே ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கீ கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கீ கண்டென்ட்டில் இருக்கக்கூடியது தான் நம்ம அந்த வைஃபை டிவைஸஸ்க்கான பாஸ்வேர்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 2 டிவைஸோட நான் பார்க்க போகிறோம்னா திரும்ப அதே கமாண்டு தான் நெட் wlan ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ட்ரு கொடுங்க. ஸோ நம்மளோட மொத்தம் என்னென்ன வைஃபை டிவைசஸ்லாம் இதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம இங்கே ஷோ ஆகும். இதில் இப்போது நான் 2வது டிவைசஸோட பாஸ்வேர்டு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது டிவைசஸோட பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா அதே தான் கமாண்ட் டைப் பண்ணிவிட்டு ஸோ அந்த டிவைஸோட நேம் டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கீ ஈக்குவல் கிளியர் கமாண்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ 2வது டிவைசஸ் அந்த டிவைசஸ்க்கான செக்யூரிட்டி செட்டிங்ஸ் போயிட்டு அதில் இந்த கீ கண்டென்ட், அந்த கீ கண்டென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிவைசஸ்க்கான பாஸ்வேர்டை நம்ம இங்கே பார்க்கலாம். எப்படி நம்ம நம்ம லேப்டாப்பில் என்னென்ன ஆஃபீஸோடு இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், இல்லை வேலை எங்கன்னா நம்ம வெளியே போயிருந்துருப்போம், அங்கே என்னென்ன வைஃபை டிவைசஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோமோ அதோட ஒட்டுமொத்த ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ் இங்கே நமக்கு ஷோ ஆகும். அதில் எந்த டிவைசஸோட பாஸ்வேர்டு நமக்கு வேணுமோ அந்த டிவைசஸை இந்த கமாண்ட் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கமாண்ட் எல்லாமே சேம் தான். wlan ஷோ ப்ரொஃபைல் தான். இந்த டிவைசஸோட இது மட்டும்தான் நமக்கு நடுவில் சேஞ்ச் ஆகும். இந்த இதை மட்டும் தான் நம்ம என்ன டிவைசஸோடக்கான வைஃபை பாஸ்வேர்ட் பார்க்க போகிறோமோ அந்த டிவைஸோட வைஃபையோட டிவைஸோட நேமை நம்ம இங்கே டைப் பண்ணோம்.
மற்றபடி எல்லா கமாண்ட் இந்த கீ கிளியர் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த வைஃபையோட பாஸ்வேர்டு லேப்டாப்பில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வைஃபையோட பாஸ்வேர்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ. வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் எங்களோட முந்தைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மேலே கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.